ஒரு கிராமத்துல ஒரு பெண்ணை எல்லாரும் மல்லிகைன்னு பேரால் மட்டும் கூப்பிடல, மல்லிகை பூன்னே கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவள் முகம் அழகுன்றதுக்காக இல்ல. அவள் சமைச்ச இட்லி மல்லிகை பூ மாதிரி மென்மையா இருக்கும். ஒரு இட்லி எப்படி பூ மாதிரி மென்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த கிராம மக்கள் சொல்றாங்க, மல்லிகா இட்லி சாப்பிட்டா வாழ்க்கையே இனிப்பா இருக்கும்னு. ஆனா இங்க ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். இந்த உலகத்துல ஒருத்தன் மேல எல்லாருக்கும் அன்பு வந்தா, அதே அன்பு இன்னொருத்தருக்கு பொறாமையா மாறும். இந்த கதையில அந்த பொறாமையின் பேர்தான் சுமதி. இந்த கிராமம் இனிமேல் சிரிப்பா இருக்கும், அழுகையா இருக்கும். அதுக்கு காரணம் ஒரு இட்லி தான். காலை 6 மணி. கிராமத்துல சூரியன் எழுந்ததே தெரியாது. ஆனா மல்லிகா வீட்டுல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். மாவு புளிச்ச வாசனை தெருவுல பரவ ஆரம்பிக்கும். மல்லிகா கடை பெரிய கடை கிடையாது. ஓலை கூரையோட சின்ன கடை. ஆனா அந்த கடைக்கு முன் இருக்கும் கூட்டம் மட்டும் பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். ஐயோப்பா! இன்னைக்கு இட்லி வேணும்டா. மல்லிகா, இட்லி சாப்பிடாம என் நாள் ஆரம்பமே ஆகாது. என் வயசு 60 தாண்டிடுச்சு. பல்லெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் மல்லிகா இட்லி மட்டும் சாப்பிடும்போது பல்லே தேவையில்ல. அது அப்படி மென்மையா இருக்கும். சாம்பார் தொட்டா கரைஞ்சு போயிடும். சட்னி தொட்டா வாய்க்குள்ளே பனி மாதிரி உருகிடும். இந்த கிராமத்துல நான் எத்தனையோ இட்லி சாப்பிட்டுருக்கேன். ஆனா மல்லிகா இட்லி மாதிரி இட்லி யாராலும் செய்ய முடியாது. இது வெறும் சாப்பாடு இல்ல. இது ஒரு ஆசீர்வாதம். அப்பா, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மல்லிகா பொண்ணு நல்ல பொண்ணு. காசு அதிகமா வாங்க மாட்டா. நாங்க வரிசையில நின்னா, அக்கா நீங்க முதல்ல வாங்கிக்கோங்கன்னு மரியாதையா பேசுவா. ஒரு சின்ன குழந்தை வந்தா அவங்களுக்கு கூடுதலா ஒரு இட்லி போட்டு தருவா. இப்போ இந்த ஊர்ல நல்ல மனசு உள்ளவங்க குறைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த மல்லிகா மட்டும் அப்படியே தங்கம் மாதிரி இருக்கா. அதனாலதான் அவள் இட்லியும் தங்கம் மாதிரி மென்மையா இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவே மல்லிகா வர்றா. அவள் எந்த அலங்காரமும் செய்யல, எந்த ஆடம்பரமும் செய்யல. சின்ன புடவ, முகத்துல சின்ன சிரிப்பு, கண்ணுல ஒரு அமைதி. ஆனா அவள் கையில இட்லி சட்டி வந்ததும் மக்கள் முகமெல்லாம் பளிச்சுன்னு மாறிடும். ஏன்னா அவள் இட்லி வாசனையே அந்த ஊர்ல ஒரு மணமாலை மாதிரி. அக்கா மல்லிகா, இன்னைக்கு எனக்கு 6 இட்லி போடுங்க. இல்லனா நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, மல்லிகா இட்லி சாப்பிட்டாதான் என் பொண்ணு படிப்பான்னு. நான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி மல்லிகா இட்லி சாப்பிடணும். இல்லனா என் மூளை வேலை செய்யாது. எனக்கு சும்மா தூக்கம்தான் வரும். அதனால எனக்கு இட்லி அதிகமா போடுங்க அக்கா. நீங்க கொடுத்தா அது என் உடம்புக்கு சக்தி. இல்லனா நான் வீட்ல போய் சண்டை போடுவேன். ஐயா, எல்லாரும் சண்டை போடாதீங்க. வரிசையா வாங்க. எல்லாருக்கும் போதும். பிள்ளைகள் இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சூடா இட்லி கிடைக்கணும். நான் இங்க பணத்துக்காக மட்டும் இட்லி விக்கல. எனக்கு சமைச்சு கொடுக்கணும் என்ற ஆசை இருக்கு. ஒருத்தர் பசிக்கிட்டு வந்தா அவருக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. இதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய பரிசு. மல்லிகா இட்லி சாப்பிட்ட மக்கள் அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் சொன்ன வார்த்தை தான் அந்த ஊர்ல புகழா பரவ ஆரம்பிச்சது. அடடா! இது இட்லியா? இது பூவா? என் கையில எடுத்தாலே உடைஞ்சிடுது. ஆனா வாயில போட்டா அப்படியே கரைஞ்சு போகுது. இது மல்லிகை பூ மாதிரி மென்மையா இருக்கு. உண்மையிலே இது மல்லிகை பூ இட்லி தான். இனிமேல் இந்த ஊர்ல யாராவது இட்லி கேட்டா, மல்லிகா இட்லின்னு தான் கேட்பாங்க. அவங்க இட்லி வெறும் உணவு இல்ல, அது ஒரு உணர்ச்சி. ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க. மல்லிகா இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையறது மட்டும் இல்ல, மனசும் நிறையறது. அவள் நல்ல மனசுதான் அவள் இட்லியிலயும் தெரியுது. அதனால தான் அந்த இட்லியும் இவ்ளோ மென்மையா இருக்கு. எங்க வீட்ல குழந்தை சாப்பிட மாட்டாங்க. ஆனா மல்லிகா இட்லி மட்டும் பார்த்தாலே ஓடி வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஊருக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த மல்லிகா. ஆனா இந்த புகழ பார்த்து சந்தோஷப்படாத ஒருத்தி இருந்தா. அவளுக்கு மல்லிகா மேல கோபம் இல்ல. அவளுக்கு மல்லிகா மேல பொறாமை. அவள் வீட்டின் வாசலில் நின்று இந்த கூட்டத்தை பார்த்துட்டே இருந்தாள். அவள் பெயர் சுமதி. அவளும் இட்லி விற்க தெரிந்தவள்தான். ஆனா அவளிடம் ஒரு விஷயம் இல்லை. அதுதான் நல்ல மனசு. என்னடா இது? தினமும் இவ்வளவு கூட்டமா? என் வீட்ல நான் இட்லி செய்தா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த மல்லிகா கடையில மட்டும் திருவிழா மாதிரி கூட்டம். அவ இட்லி என்ன பெரிய அமிர்தமா? என்ன பெரிய சுவையா? மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்றாங்க. ஏன்? எப்படி? இவ இட்லில மல்லிகைப்பூ போட்டு அரைக்கிறாளா? இல்லை பூவோட வாசனை வர மாதிரி ஏதாவது மாயம் செய்றாளா? இந்த ஊர் மக்கள் எல்லாம் சுத்த மூடர்கள். ஒருத்தி புகழ் பெற்றா அவளை தூக்கி தூக்கி வைப்பாங்க. நான் மட்டும் என்ன குறைஞ்சவளா? நான் சமைக்க மாட்டேனா?
நான் உழைக்க மாட்டேனா? எனக்கு மட்டும் ஏன் இந்த பெயர் கிடைக்கல? எனக்கு மட்டும் ஏன் இந்த மரியாதை கிடைக்கல? இன்னைக்கு தான் நான் முடிவு பண்றேன். இந்த மல்லிகா புகழ நான் உடைக்காம விட மாட்டேன். சுமதி பேசுறத கேட்டு பக்கத்து வீட்டு பெண்கள் அப்படியே பார்த்தாங்க. ஆனா சுமதி அந்த பெண்களிட்டவே சிரிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாள். அது சிரிப்பு இல்ல, அது நஞ்சு கலந்த சிரிப்பு. சுமதி, நீ இப்படி பேசாத. மல்லிகா நல்ல பொண்ணு. அவள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. அவள் உழைப்பால தான் இவ்வளவு பேர் வர்றாங்க. அதுல பொறாமைப்பட வேண்டியது இல்ல. நீயும் உழைச்சா உனக்கும் மக்கள் வருவாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை. அதுக்காக தான் மல்லிகாவுக்கு கூட்டம். நீயும் நல்லா செய்ய ஆரம்பிச்சா நிச்சயம் உனக்கும் பேர் வரும். ஐயோ மீனா, நீ ரொம்ப நல்லவளா பேசுற. ஆனா இந்த உலகம் நல்லவங்களுக்கு இல்லை. இந்த உலகம் புத்திசாலிகளுக்கு. மல்லிகா நல்லவளா இருக்கட்டும், நான் தான் இன்னும் புத்திசாலியா இருக்க போறேன். அவளுக்கு மல்லிகைப்பூ இட்லின்னு பேர் வந்தது எப்படி? அதுக்கு காரணம் மல்லிகைப்பூதான். அவ மாவுல ஏதோ மல்லிகைப்பூ சாறு கலந்து வைப்பாள். அதனாலதான் மென்மையா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க. அப்படின்னா நானும் மல்லிகைப்பூ சேர்த்தா போதும், மக்கள் எல்லாம் என் கடைக்கு தான் வருவாங்க. இந்த ஊர்ல புகழ் வாங்குறது ரொம்ப எளிது. மக்களை ஏமாத்த தெரிஞ்சா போதும். சுமதி மனசுல ஒரு திட்டம் உருவானது. அது சின்ன திட்டம் இல்லை, அது ஒரு விஷம் கலந்த திட்டம். மல்லிகா இட்லிய பார்த்து பொறாமை வந்த சுமதி, அவள் அடுத்த நாள் என்ன செய்ய போறாளோ தெரியுமா? மல்லிகை பூவை உண்மையிலேயே மாவுல அரைத்து இட்லி விக்க ஆரம்பிக்க போறாள். ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு தெரியாது. மல்லிகை பூ மணம் கொடுக்கலாம், ஆனா அது வயிற்றுக்கு விஷமாக மாறலாம். இந்த கிராமத்துல அடுத்த வாரம் நடக்கப் போவது ஒரு சாதாரண போட்டி இல்லை, ஒரு பெரிய சோதனை. சில பேர் புகழை உழைப்பால் வாங்குறாங்க, சில பேர் புகழை ஏமாற்றத்தால வாங்க நினைக்கிறாங்க. சுமதி எந்த வழியை எடுத்தாள் என்று இப்ப பாருங்க. அடுத்த நாள் காலை 4 மணி. ஊர்ல எல்லாரும் தூங்குற நேரம். ஆனா சுமதி வீட்டுல மட்டும் விளக்கு எரிஞ்சுகிட்டே இருந்தது. அவள் முகத்துல ஒரு புது உற்சாகம். அது சந்தோஷ உற்சாகம் இல்லை, அது வஞ்சம் கலந்த உற்சாகம். அவள் கையில் ஒரு பெரிய பையில் நிறைய மல்லிகைப்பூ. அத பார்த்தாலே வாசனை மூக்கத்தாக்கும். இந்தா நான் என் வாழ்க்கையில பெரிய பெயர் வாங்க போற நாள். என்ன மல்லிகா மல்லிகா என்று எல்லாரும் பைத்திய மாதிரி பேசுறாங்க. அவள் இட்லி மென்மையா இருக்கே என்று சொல்றாங்க. சரி, மென்மை வேணுமா, வாசனை வேணுமா, மல்லிகைப்பூ இட்லி பெயர் வேணுமா? அப்படின்னா நானே மல்லிகைப்பூவ அரைத்து மாவுல போட்றேன். அப்போ இந்த ஊர்ல எல்லாரும் என்ன கடைக்கு தான் வருவாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப எளிதா ஏமாறுவாங்க. வாசனை வந்தா சுவை நல்லா இருக்கும்னு நம்புவாங்க. இன்னைக்கு நான் விற்க போற இட்லி வாசனையிலே ஊரையே மயக்கப் போகுது. மல்லிகா இன்னைக்கு என்ன பண்ண போறா? அவள் கடையில கூட்டமே இருக்காது. அவள் சும்மா உட்கார்ந்து என் வெற்றிய பார்த்து அழுவாள். சுமதி அந்த மல்லிகை பூவை எடுத்துட்டு மாவு அரைக்கிற கல்லுக்கு கொண்டு போனாள். ஒரு பக்கம் மாவு, இன்னொரு பக்கம் மல்லிகைப்பூ. அந்த கல்லு பார்த்தாலே பயம் வரும். ஏன்னா அந்த கல்லுல அரைத்தா எதுவும் சின்ன சின்னதா மாறிடும். ஆனா இப்போ அந்த கல்லுக்கு முன்னாடி நின்றது ஒரு பெண். அவளோட மனசுதான் முதல்ல அறையப்பட போகுது. பாருங்க, இந்த மல்லிகைப்பூ, இதுல தான் ரகசியம். மல்லிகா மாவுல பூவ அரைச்சு போடுறாளோ இல்லையோ தெரியாது. ஆனா மக்கள் நம்புறாங்க. அதுதான் முக்கியம். இந்த பூவோட மணம் ஊருக்கே போகணும். எல்லாரும் அடடா, இதுதான் உண்மையான மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லணும். நான் இன்று விக்கிற இட்லி பார்த்து மல்லிகா கூட மயங்கணும். அவள் மனசு உடையணும். அவள் தினமும் நல்ல மனசு நல்ல மனசுன்னு பேசுறா. அந்த நல்ல மனசு எல்லாம் இப்போ பாத்துக்கலாம். நான் இப்போ புகழை எடுத்துட்டா அவளுக்கு தெரியும். இந்த ஊர்ல வாழணும்னா நல்லவளா இருந்தா போதாது, புத்திசாலியா இருக்கணும். ஐயோ சுமதி, நீ என்ன பண்றே? மல்லிகை பூவை மாவுல அரைக்குறியா? இது சாப்பாட்டுக்கான பூவா? இது பூஜைக்கு போடுற பூ. இதை இப்படி அரைச்சு சாப்பிட வைக்கலாமா? உனக்கு அறிவே இல்லையா? வாசனை வருதுன்னு மக்கள் சாப்பிட மாட்டாங்க. உடம்புக்கு ஒத்துக்குமா? அந்த மல்லிகா பொண்ணு நல்லவள். அவளை பார்த்து பொறாமப்படாத. உன் வாழ்க்கை நீ நல்லா உழைச்சா முன்னேறும். இப்படி ஏமாத்துற வழி எடுத்தா கடைசில உனக்கே கஷ்டம் வரும். ஐயோ பாட்டி, நீங்க பழைய காலத்து ஆளுங்க. உங்களுக்கு இந்த காலம் புரியாது. இப்போ மக்கள் உண்மைய பார்க்க மாட்டாங்க, வெளிப்படையான விஷயத்தை தான் பாப்பாங்க. வாசனை வந்தா சூப்பர்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன விஷம் கலக்கிறேனா? இது பூதான், கடவுளுக்கு கொடுக்கற பூ. அப்படின்னா அது கெட்டதா? மல்லிகா புகழ் வாங்குறா, நான் வாங்கக்கூடாதா? நான் சாப்பாடு விக்கிறேன், நான் காசு சம்பாதிக்கணும். இந்த ஊர்ல யாருக்கும் என் கஷ்டம் தெரியாது. காலை 6 மணிக்கு சுமதி கடையை திறந்தாள். அந்த நேரம் அவள் வீட்டிலிருந்து ஒரு வாசனை,
ஊருக்கே பறந்து போனது. மல்லிகை பூ வாசனை அப்படி ஒரு ஸ்ட்ராங். சில பேர் தூங்கிட்டு இருந்தவங்க கூட எழுந்துட்டாங்க. எங்க இருந்து இப்படி வாசனை வருது? அடடா! என்ன வாசனை இது? இது மல்லிகை பூ வாசனை தான். ஆனா மல்லிகா கடையில இருந்து வர்ற வாசனை இல்ல. அது மாவு வாசனையோட கலந்த வாசனை மாதிரி இருக்கு. இது எங்கிருந்து வருது? நான் இவ்வளவு நாள் மல்லிகா கடையில இட்லி சாப்பிட்டேன். ஆனா இப்படி வாசனை வந்ததே இல்ல. அப்படின்னா அப்படின்னா இந்த வாசனை வர்ற இடம் எங்க? யாரோ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அட, இது சுமதி வீட்ல இருந்து வர்ற வாசனை மாதிரி இருக்கு. சுமதி கூட இட்லி விக்க ஆரம்பிச்சிட்டாளா? அவளுக்கு இப்படி வாசனை வர இட்லி செய்ய தெரிஞ்சதா? அந்த மல்லிகா இட்லி மென்மைதான், ஆனா வாசனை இல்லையே. இந்த சுமதி கடையில மல்லிகை பூ வாசனை அப்படியே மூக்குக்குள்ள புகுந்துடுது. இதுக்கு பேரே மல்லிகை பூ இட்லின்னு சரியா இருக்கு. இன்னைக்கு போய் பாத்துடலாம். ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகப் போகுது? மக்கள் கூட்டம் கூட்டமாக சுமதி கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சுமதி முகம் அப்படியே மலர்ந்தது. அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு. அது வெற்றி சிரிப்பு. அவள் உள்ளுக்குள்ள நினைச்சாள். பாரு மல்லிகா, இப்ப தெரியும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. இது சாதாரண இட்லி கிடையாது. இதுதான் உண்மையான மல்லிகைப்பூ இட்லி. மல்லிகைப்பூ வாசனை மட்டும் இல்ல, மென்மை கூட இருக்கு. நான் மாவை ரொம்ப கவனமா புளிக்க வச்சிருக்கேன். எங்க கடையில இட்லி சாப்பிட்டா மனசு குளிரும், உடம்பு ஃப்ரெஷ் ஆகும். வாசனை பார்த்தாலே தெரியும். இந்த ஊர்ல யாருக்கும் இப்படி இட்லி செய்ய தெரியாது. இது என் ஸ்பெஷல். ஹேய், இது உண்மையிலே வாசனை வருது. மல்லிகா கடையில இட்லி மென்மையா இருக்கும். ஆனா வாசனை இல்ல. இங்க வாசனை வந்துட்டே இருக்கு. அப்படின்னா மல்லிகா நம்மளை ஏமாத்திட்டாளா? அவங்க இட்லி மல்லிகை பூ மாதிரி மென்மையா இருக்கு என்பதால மல்லிகை பூ இட்லின்னு சொன்னோம். ஆனா உண்மையிலே பூ சேர்த்த இட்லி இதுதானோ? என்ன இருந்தாலும் இது புதுசா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். அடடா, இங்க வாசனை நல்லா இருக்கு. எங்க அம்மா மல்லிகா கடைக்குத்தான் அனுப்பினாங்க. ஆனா நான் இங்க வந்துட்டேன். ஏன்னா வாசனை வந்தா சாப்பாடு நல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ நான் வீட்டுக்கு போய் சொன்னா அம்மா என்ன அடிப்பாங்க. ஆனா பரவாயில்ல, முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுவோம். சுமதி அக்கா, இன்னும் 2 இட்லி போடுங்க. வாசனை நம்ம உடம்புலயே ஒட்டி கிடக்கணும். சுமதி கடையில கூட்டம் பெருசா ஆகிக் கொண்டிருந்தது. அப்போ சில பேர் மல்லிகாவை பற்றியே பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை மல்லிகாவின் புகழுக்கு பெரிய குத்து மாதிரியானது. அடப்பாவி, மல்லிகா இட்லி மென்மையா இருக்கு சரி, ஆனா மல்லிகை பூ வாசனை இல்லையே. அப்படின்னா நாம அவளை இவ்வளவு நாள் தூக்கி வைச்சது எல்லாம் வேஸ்ட் தான். இந்த சுமதி கடையில பாரு, உண்மையிலே பூ வாசனை வருது. இதுதான் மல்லிகை பூ இட்லின்னு சொல்ல தகுதி உள்ள கடை. மல்லிகா கடை இனிமேல் காலியாகத்தான் இருக்கும். அந்த பொண்ணு இப்போ தெரிஞ்சுக்கட்டும், இந்த ஊர்ல புகழ் நிலைக்காது. இன்னொருத்தன் புதுசா வந்தா எல்லாரும் அவன் பக்கம்தான் போவாங்க. என்ன ஆச்சு? இன்று ஏன் யாரும் வரல? நான் ஏதாவது தவறு செய்தேனா? மாவு சரியா புளிக்கலையா? இட்லி மென்மையா இல்லையா? இல்ல, இன்று நான் கூட நல்லாதான் செய்தேன். இட்லி இன்னும் சூடா இருக்கு. சாம்பார் வாசனை நல்லா இருக்கு. மக்கள் வராம இருக்கிறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்கும். அது என்ன காரணமா இருந்தாலும் சரி, நான் கோபப்பட மாட்டேன். மக்கள் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல. நான் சமைச்சு கொடுக்கறதால தான் எனக்கு சந்தோஷம். ஒருத்தன் கூட வந்தா அவனுக்கு நான் நல்லா கொடுப்பேன். அப்போதான் சுமதி கடை மூடிவிட்டு மல்லிகா கடைக்கு வந்தாள். அவள் முகத்தில் வெற்றி. அவள் கையில் ஒரு இட்லி மூட்டை. அவள் வந்தது உதவி செய்ய இல்லை. அவள் வந்தது மல்லிகாவை காயப்படுத்த. அடே மல்லிகா, என்ன ஆச்சு? இன்று உன் கடைக்கு கூட்டம் இல்லையா? என்னம்மா, மல்லிகை பூ இட்லின்னு பேர் வாங்கிட்டு இருந்தே. இப்போ உன் இட்லி பூவா இல்ல கல்லா? நீங்கெல்லாம் ஏமாத்துறீங்கன்னு இப்போ ஊருக்கு புரிஞ்சிடுச்சு. உன் இட்லி மென்மையா இருக்கலாம், ஆனா உண்மையிலே மல்லிகை பூ வாசனை இல்லையே. பாரு, என் கடையில என்ன கூட்டம். என் இட்லி வாசனை ஊருக்கே போயிடுச்சு. நான் தான் இப்போ இந்த ஊரோட ராணி. நீ இனிமேல் இந்த கடையில உட்கார்ந்து அழுதுட்டே இரு. இந்த ஊர்ல புகழ் ஒரே நாள்ல மாறிடும். இன்று அது என்கிட்ட வந்துடுச்சு. உன் காலம் முடிஞ்சிடுச்சு மல்லிகா. மல்லிகா அந்த வார்த்தைகளை கேட்டாள். அவளுக்கு வலி இருந்திருக்கும். ஆனா அவள் முகத்தில் கோபம் இல்லை. அவள் சுமதியை பார்த்து அமைதியா சிரித்தாள். அந்த சிரிப்புதான் சுமதிக்கு இன்னும் அதிக கோபத்தை கொடுத்தது. ஆனா சுமதிக்கு தெரியாது, வாசனை கொண்டு புகழ் வாங்கலாம், ஆனா உண்மையில்லாத புகழ் நீண்ட நாள் நிலைக்காது. இன்னும் ஒரு வாரம் இந்த கிராமத்துல நடக்க போறது யாரும் எதிர்பாராத விஷயம். ஒரு வாரம் கழிச்சு அந்த மல்லிகை பூ வாசனை இட்லி சாப்பிட்ட மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் வயிற பிடிச்சுக்கிட்டு சுருண்டு விட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் அழுதாங்க. பெண்கள் நடுங்கினாங்க.
ஆண்கள் வலியில் கத்தினாங்க. என்னடா இது? இன்னும் கிராமம் முழுக்க ஒரே குழப்பம். அந்த வலி, அந்த நோய் எங்க இருந்து வந்தது? பதில் ஒரே இடத்துல தான் இருக்கு. சுமதி கடையில் புகழ் என்பது ஒரு நிழல் மாதிரி. அத பிடிக்க நினைச்சா ஓடும். ஆனா உண்மை என்பது சூரியன் மாதிரி. அது மறையாது. சுமதி ஒரு வாரம் முழுக்க ஊரை ஏமாத்தினாள். மல்லிகை பூ வாசனையால் எல்லாரையும் கவர்ந்தாள். மல்லிகா கடை காலியாகி போனது. சுமதி கடை கூட்டமாகி போனது. ஆனா இந்த கதையின் உண்மை ட்விஸ்ட் என்ன தெரியுமா? மல்லிகை பூ வாசனை அந்த ஊருக்கு சந்தோஷம் தரல. அது வலியதான் தந்தது. அந்த நாள் காலை 7 மணி. கிராமத்தில் ஒரு வீடு மட்டும் இல்லை. பல வீடுகளில் ஒரே நேரத்தில் அழுகை. ஒருத்தர் வயிற்றை பிடிச்சுக்கிட்டு தரையில் சுருண்டு விழுந்தார். ஐயோ அம்மா, என் வயிறு எரியுது. என்னடா இது? நேத்து வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். இப்போ காலையில எழுந்ததும் வயிறு பிடிச்சுக்கிட்டு உட்கார முடியல. இது சாதாரண வலி இல்ல. உள்ளுக்குள்ளே ஏதோ நெருப்பு எரியிற மாதிரி இருக்கு. தண்ணீர் குடிச்சா கூட அது அடங்கல. நான் வயசானவன். ஆனா இப்படி ஒரு வலியை நான் அனுபவிச்சதே இல்ல. நேத்து என்ன சாப்பிட்டேன்? சுமதி கடையில தான் இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அடடா, அதுதான் காரணமா? அவள் இட்லி வாசனை நல்லா இருந்தது. ஆனா இப்போ அது விஷமா மாறிடுச்சா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நேத்து சுமதி கடையில இருந்து இட்லி வாங்கினேன். வாசனை நல்லா இருந்ததுனால குழந்தைக்கு 2 கூடுதலா கொடுத்தேன். இப்போ பாருங்க, குழந்தை வயிறு வலியில அழுது அழுது கத்துது. கண்ணீரே நிக்கல. நான் என்ன பண்ணேன்? சாப்பாடு தான் கொடுத்தேன். ஆனா அது விஷமா மாறிடுச்சே. இந்த ஊர்ல இப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வயிறு வலி வந்தா ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். இது சாதாரணமா நடக்க முடியாது. அம்மா, எனக்கு வயிறு பிடிக்குது. நான் தாங்க முடியல. நான் தான் சுமதி அக்கா கடையில தினமும் போய் சாப்பிட்டேன். வாசனை நல்லா இருந்ததுனால எல்லாருக்கும் சொன்னேன். மல்லிகா அக்கா கடையை விட்டுட்டு அங்க போனேன். அப்போ மல்லிகா அக்கா தனியா உட்கார்ந்திருந்தாங்க. நான் அவங்கள கூட பார்த்து சிரிச்சேன். இப்போ எனக்கு வலி மட்டும் இல்ல, மனசுக்கும் வலி வருது. நான் தவறு பண்ணிட்டேன் போல இருக்கு. 1 மணி நேரத்துல அந்த கிராமம் முழுக்க ஒரே பேச்சு. யாரோ விஷம் கலக்கிட்டாங்க. தண்ணீர் கெட்டு போச்சு. சாபம் வந்துடுச்சு. ஆனா மக்கள் மனசு சொல்லியது ஒரே பதில். இது சுமதி கடை இட்லி தான். கிராமத்தில் கோபம் வெடிச்சது. பசியை விட பெரிய கோபம் வந்தது. மக்கள் கூட்டமாக வெளியே வந்தாங்க. வலியோடு இருந்தாலும் அந்த வலி கூட அவர்களை நிறுத்தல. இது யார் செய்தது கேட்க ஊரே சுமதி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. இது எல்லாம் நம்ம தப்புதான். நாம வாசனை பார்த்து ஏமாந்துட்டோம். மல்லிகா நல்லவள்னு தெரிஞ்சும் அவளை விட்டுட்டு சுமதி கடைக்கு ஓடினோம். இப்ப பாருங்க, ஊர்ல எல்லாரும் வயிறு வலியில இருக்காங்க. குழந்தைகள் கத்துறாங்க. பெரியவர்கள் சுருண்டு விழுறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்கணுமா? சுமதிதான். அவளோட இட்லி தான். அவளை இப்பவே பிடிச்சு ஊருக்கு நடுவுல நிறுத்தணும். பஞ்சாயத்து கூட்டணும். அவ என்ன பண்ணினாள்னு ஊருக்கே தெரியணும். ஆமா, நம்ம ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது சாதாரணம் இல்ல. சுமதி 1 வாரமா இட்லி விற்க ஆரம்பிச்சதும் மல்லிகா கடை காலியானது. இப்போ எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. இது சுமதி செய்த சதிதான். அவர் மல்லிகாவுக்கு பொறாமைப்பட்டு ஏதோ கலக்கிட்டா. அவளை இப்பவே கேள்வி கேட்கணும். போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்கணும். இல்லனா நாளைக்கு இன்னும் பெரிய ஆபத்து வரும். அடுத்த 1 மணி நேரத்துல கிராம பஞ்சாயத்து கூடியது. அந்த மரத்தின் கீழ் ஊரின் பெரியவர்கள் உட்கார்ந்தாங்க. ஒரு பக்கம் பெண்கள் கூட்டம், ஒரு பக்கம் ஆண்கள் கூட்டம் நடுவுல நின்றது. சுமதி, அவளின் முகத்தில் அந்த பழைய திமிர் இல்லை. அவள் முகத்தில் பயம். அவள் கண்ணில் நடுக்கம். சுமதி, நீங்க நிக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஊர்ல ஒரே நாள்ல இவ்ளோ பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆகுறது சாதாரண விஷயம் இல்ல. நாங்க விசாரிச்சோம். எல்லாரும் சொல்றது ஒரே பதில். சுமதி கடையில இட்லி சாப்பிட்டோன்னு. அதனால இப்போ கேக்குறேன், உன் இட்லியில நீ என்ன கலந்த, என்ன செய்த? உண்மையை சொல்லு. பொய் சொன்னா உனக்கு இந்த ஊர்ல இறமே இருக்காது. தலைவரே, நான் என்ன பண்ணேன்? நான் சும்மா இட்லி தான் செய்தேன். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல. நான் மாவை புளிக்க வச்சேன், அடுப்புல வேக வச்சேன். அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் வயிறு வலி வந்ததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஏமாத்தல. நான் விஷம் கலக்கல. என் மேல குற்றம் போடாதீங்க. நான் ஒரு பெண். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அட போடி, மீதான் காரணம். 1 வாரமா உன் கடையில மல்லிகைப்பூ வாசனை வருதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீ என்ன நினைச்ச? வாசனை வந்தா மக்கள் ஏமாந்து வருவாங்கன்னு. இப்போ எல்லாரும் நோயில படுத்திருக்காங்க. குழந்தைகள் அழுறாங்க. இன்னும் நீ நடிப்பா?
உண்மைய சொல்லு, இல்லனா நாங்க இப்பவே உன்னை போலீஸுக்கு பிடிச்சு கொடுக்கறோம். சுமதி, என் குழந்தை இன்னும் வாந்தி எடுக்குது. அவன் முகமே மாறிடுச்சு. நான் உன் கடையில தான் இட்லி வாங்கினேன். ஏன்னா நீ இதுதான் உண்மையான மல்லிகை பூ இட்லின்னு சொன்ன. அந்த வார்த்தைய நம்பிதான் நாங்க வாங்கினோம். நீ இப்போ உண்மைய சொல்லாம இருந்தா கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டார். மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. சுமதி உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, இப்ப உண்மை சொல்லாவிட்டா அவள் வாழ்க்கை முடிஞ்சிடும். சரி சரி, நான் சொல்றேன். ஆமா, நான் தான் பண்ணேன். நான் தான் மல்லிகை பூவை மாவோட அரைத்தேன். எல்லாரும் மல்லிகாவை மல்லிகைப்பூ இட்லின்னு சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு பொறாம வந்துடுச்சு. அவள் இட்லியில பூ சேர்க்கறாளோன்னு நினைச்சேன். அதனால நான் உண்மையிலே மல்லிகைப்பூவை அரைத்து மாவுல கலந்தேன். எனக்கு தெரியாது அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு. எனக்கு தெரியாது அது விஷமா மாறும்னு. நான் புகழ் வேணும்னு தான் பண்ணேன். நான் பெரியவளா ஆகணும்னு தான் பண்ணேன். ஆனா என் தவறால இவ்வளவு பேருக்கு வலி வந்தது எனக்கு தெரியல. நான் பாவி. நான் தவறு பண்ணிட்டேன். அந்த கன்ஃபெஷன் கேட்டதும் ஊரே கொதிச்சது. கோபம் புயலா மாறிடுச்சு. என்னடி நீ புகழுக்காக உயிரோட விளையாடுறியா? மல்லிகை பூ அரைக்குறது சாப்பாட்டுக்கா? அது பூஜைக்கு போடுற பூ. நீ புகழ் வேணும்னு இந்த ஊரையே நோயாளியா மாத்திட்ட. இது சாதாரண குற்றம் இல்ல, இது பெரிய குற்றம். உன்னை இப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். நீ ஜெயில்ல தான் இருக்கணும். ஆமா, போலீஸ் போலீஸ் இவளை விடக்கூடாது. நாளைக்கு இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி நடக்கலாம். மல்லிகா நல்லவள். அவளை ககாயப்படுத்த நினைச்ச இந்த சுமதியை மன்னிக்கவே கூடாது. பொறாமையால இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டா. இப்போ அவளை விட்டா நம்ம ஊருக்கு பாதுகாப்பே இல்ல. சுமதி, நீ உன் வாயால உன் குற்றத்தை ஒத்துக்கிட்ட. இது பஞ்சாயத்து முடிவு மட்டும் இல்ல, இது சட்டத்துக்கு எதிரான குற்றம். இவளை போலீஸுக்கு ஒப்படைக்கலாம். அதுதான் சரியான தீர்ப்பு. அப்பதான் கூட்டத்துக்கு நடுவே ஒரு குரல் கேட்டது. அது கோப குரல் இல்ல, அது அமைதியான குரல். மக்கள் திரும்பி பார்த்தாங்க. அங்கே நின்றது மல்லிகா. அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை, அவள் முகத்தில் கோபமும் இல்லை. அவள் முகத்தில் இருந்தது கருணை. தலைவரே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சுமதி தவறு பண்ணிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அவங்க செய்தது சரியில்லை. ஆனா நாம யோசிக்கணும், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? பொறாம வந்திருக்கு, புகழ் மேல ஆசை வந்திருக்கு, அது உண்மை. ஆனா அவங்க மனசுல மக்களை கொல்லணும்னு எண்ணம் இருந்திருக்காது. அவங்க அறியாம செய்திருப்பாங்க. நான் அவங்கள மன்னிக்க சொல்ல வரல, நான் இந்த ஊரை நினைச்சு சொல்றேன். இந்த ஊர் நல்ல ஊரா இருக்கணும்னா தவறு செய்தவனை திருத்தணும், கொஞ்சம் கருணையும் காட்டணும். இவங்க மீது கோபப்படுறது நியாயம். ஆனா போலீஸ், ஜெயில் அது அவங்க வாழ்க்கைய முடிச்சிடும். இவங்க ஏற்கனவே இப்போ உடைந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க இனிமேல் இப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க சமைக்க ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசை தவறான வழியில போயிடுச்சு. நாம இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க திருந்துவாங்க. எல்லாரும் தயவு செய்து இவங்கள விட்டுடுங்க. மல்லிகா பேசும்பொழுது ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அமைதி வந்தது. அவளுடைய வார்த்தையில கோபம் இல்லை, அவளுடைய வார்த்தையில திமிர் இல்லை, அவளுடைய வார்த்தையில இருந்தது ஒரு தாயின் மனசு. மல்லிகா, நீ உண்மையிலே பெரிய மனசு. நாங்க உன்னை விட்டுட்டு சுமதி கடைக்கு போனோம், நீ அதுக்கும் கோபப்படல. இப்போ இவள் நம்ம உயிரோட விளையாடினாலும் நீ அவளை மன்னிக்க சொல்ற. நீ இப்படி பேசுறதால தான் உன் இட்லி மென்மையா இருக்கு. சரி, உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறோம், இவளை விட்டுறோம். ஆனா இனிமேல் இவள் இப்படி செய்தா இந்த ஊர்ல இடம் இருக்காது. மல்லிகா சொன்னது சரி. இந்த ஊர்ல நல்ல மனசு இருக்கணும். சுமதி, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரோம். நீ இதை தவறா பயன்படுத்தக்கூடாது. நீ மல்லிகாவிட மன்னிப்பு கேள். மற்றும் இனிமே உன் கரையில எந்த தவறும் செய்யாத. மல்லிகா, நான் ரொம்ப பாவி. உன்னை பார்த்து பொறாமப்பட்டேன். உன் நல்ல மனச புரிஞ்சுக்கல. எனக்கு புகழ் வேணும்னு நான் தவறான வழி எடுத்தேன். நான் இப்போ உண்மையிலே உடைஞ்சு போயிட்டேன். நீ மட்டும்தான் என்னை காப்பாத்திட்ட. நான் உன்னை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்னை மன்னிச்சுடு. அந்த நாள் இரவு ஊர்ல எல்லாம் அமைதி. மக்கள் தூங்கிட்டாங்க, சுமதி மட்டும் தூங்கல. அவள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாள். அவளுக்கு கண்ணீர் நிக்கல. அவள் வாழ்க்கை முழுக்க இருட்டு மாதிரி தெரிந்தது. அப்போ வாசலில் மெதுவா யாரோ நடந்த சத்தம். சுமதி பயந்து எழுந்து பார்த்தாள். என்னடா நான் இப்படி ஆகிட்டேன்? எனக்கு சமைக்க ஆசை இருந்தது, நல்ல பேர் வாங்க ஆசை இருந்தது. ஆனா நான் எடுத்த வழி தவறு. ஒரு வாரம் புகழ் கிடைச்சது. ஆனா அந்த புகழ்கள் எனக்கு சாபமா மாறிடுச்சு.
மக்கள் எல்லாரும் என்ன வெறுக்கறாங்க. என் பேர் இப்போ கெட்ட பெயர். நான் இந்த ஊர்ல இனிமே எப்படி வாழப் போறேன்? என்னிடம் உண்மையிலே திறமை இல்ல. அதனால தான் நான் ஏமாத்தினேன். மல்லிகா மாதிரி மென்மையான இட்லி செய்ய எனக்கு வரல. நான் தோற்றவள். நான் பாவி. அப்போதான் வாசலில் ஒரு குரல். சுமதி, கதவு திறக்கலாமா? நான் மல்லிகா. மல்லிகா, நீ ஏன் இங்க வந்த? நான் உனக்கு எதிரியா நடந்தேன். உன் பேரை கெடுக்க முயற்சி செய்தேன். நீ என்னை மன்னிக்கவே கூடாது. நீ இங்க வந்ததும் எனக்கு இன்னும் அதிக கஷ்டமா இருக்கு. நான் உன் முகத்தை பார்க்க தகுதி இல்ல. நான் உன்னை காயப்படுத்திட்டேன். சுமதி, நீ தவறு பண்ணிட்ட, அது உண்மை. ஆனா அந்த தவற உணர்ந்து அழுறதுதான் உன் நல்ல மனசு இன்னும் முழுசா அழியலன்னு காட்டுது. நீ பொறாமப்பட்டு செய்தது தவறு. ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை தவறு நடக்கும். எனக்கு உன் மேல கோபம் இல்ல. ஏன்னா நான் உன்னை வெறுத்தா. நான் வேற மாதிரி மனிதியா ஆகிடுவேன் நீ எனக்கு எதிரியா இருந்தாலும். நான் உன்னை மனிதியாதான் பாக்குறேன். சுமதி, நீ கேட்டேனா உனக்கு சமையல் வரலன்னு. அதுக்காக நீ அழாத. சமையல் என்பது கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் இல்ல. அது பயிற்சி, அது முயற்சி. நீ உண்மையிலே கற்றுக்க விரும்பினா நான் உனக்கு சொல்லித்தரேன். உண்மையா மல்லிகா? நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்ல. ஆனா நீ என்ன காப்பாத்தி இப்போ கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ற. நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டேன். ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உன் இட்லி மென்மையா இருக்கறதுக்கு காரணம் மாவு மட்டும் இல்ல. உன் மனசு மென்மையா இருக்கறதால தான். நான் உன்னை தவறா நினைச்சேன். நான் என் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டேன். நீ சொல்லித் தர்றேன்னா நான் இனிமேல் நேர்மையா வாழ்றேன். நான் எந்த நாளும் ஏமாத்த மாட்டேன். அப்போதான் மல்லிகா சுமதியிடம் அருகில் உட்கார்ந்தாள். இது ஒரு சமையல் பாடம் மட்டும் இல்லை, இது வாழ்க்கை பாடம். சுமதி, என் இட்லி ரகசியம் மல்லிகைப்பூ இல்ல. என் இட்லி மென்மையா இருக்கறதுக்கு காரணம் நான் மாவ மரியாதையோட கையாள்றேன். அரிசி நல்லா ஊறணும். உளுந்து சரியான அளவுக்கு இருக்கணும். மாவு அரைக்கும்போது கோபம் இருக்கக்கூடாது. மனசு அமைதியா இருக்கணும். மாவு புளிக்கிற நேரத்துல அதை அவசரப்படுத்தக்கூடாது. அதுக்கு நேரம் கொடுக்கணும். நீ மாவ கஷ்டப்படுத்தினா இட்லியும் கடினமாதான் வரும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நீ ஒருத்தனை பொறாமையால கஷ்டப்படுத்தினா உன் வாழ்க்கையும் கடினமா மாறிடும். உன் உள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை நீ முதல்ல அரைக்கணும். அதுக்கப்புறம்தான் நல்ல இட்லி வரும். இப்போதான் எனக்கு புரியுது மல்லிகா. நான் மாவ அரைக்கல. நான் என் பொறாமையதான் அரைத்தேன். நான் மல்லிகை பூவை சேர்த்தேன். ஆனா என் மனசுல நஞ்சு இருந்தது. அதனாலதான் எல்லாம் கெட்டுப்போச்சு. நான் இனிமேல் உன்னை போட்டியாக பார்க்க மாட்டேன். உன்னை என் ஆசிரியை மாதிரி பார்ப்பேன். நீ எனக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுத்துட்ட. அந்த இரவு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மல்லிகா ஒரு இட்லி கடை வச்சவள் அல்ல. அவள் ஒரு மனசு வச்சவள். சுமதி போட்டி போட நினைத்தாள். ஆனா மல்லிகா பகைமைக்கு பதிலாக கருணையை தேர்ந்தெடுத்தாள். அடுத்த நாள் முதல் சுமதி மல்லிகாவோட சேர்ந்து பயிற்சி செய்தாள். மெல்ல மெல்ல அவளுக்கும் இட்லி மென்மையா வர ஆரம்பிச்சது. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வாசனைக்கு பின்னாடி உண்மை இல்லனா அது விஷமா மாறும் என்று. அந்த கிராமத்துல இனிமேல் மல்லிகைப்பூ இட்லின்னு பேர் சொல்லும்போது மக்கள் நினைத்தது பூவின் வாசனை அல்ல, மல்லிகாவின் மனசின் மென்மை. சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது நல்லது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கணும். பொறாமை விஷம். கருணை மருந்து.